الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் நேயத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடிய இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய சில துஆக்களையும் அதனுடைய அது தொடர்பான சில செய்திகளையும் நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் தபரானி பஸார் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகைக்கு பிறகும் தங்களுடைய மக்களை முன்னோக்கி இந்த துஆவை பெருமானார் செய்வார்கள். அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். மின் குல்லி அமலி யுஹ்ஸினி, மின் குல்லி அமலி யுஹ்ஸினி, என்னை இழிவுபடுத்துகின்ற அனைத்து செயல்களை விட்டும் உள்ளத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் குல்லி சாஹிபின் யுஹ்தீனி, எனக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்ற அனைத்து வகையான நண்பர்களை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் குல்லி அமலி யுல்ஹீனி, உன்னுடைய வணக்கத்தை விட்டும் திசை திருப்புகின்ற அனைத்து ஆசைகளை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். வஅஊது பிக்க மின் ஃபக்ரி யுன்ஸினி, என்னை மறக்க வைக்கின்ற வறுமையை விட்டு இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் குல்லி கினன் யுத்கீனி, என்னை வரம்பு மீற வைக்கின்ற செல்வத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிற இந்த துஆவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து தொழுகைக்கு பிறகும் செய்ததாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்ற 2 விஷயங்கள் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 4வது 5வது செய்தியான மறக்க வைக்கின்ற வறுமை என்றால் என்ன, வரம்பு மீற வைக்கின்ற செல்வம் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பழைய பயான் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயத்தை விட்டு பாதுகாவல் தருகிறார். முதலாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ், நிச்சயமாக உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். மின் குல்லி அமலி யுஹ்ஸினி, என்னை இழிவுபடுத்துகின்ற அனைத்து விஷயங்களை விட்டு இடத்திலே பாதுகாவல் தேடுகிற இந்த துஆவை பெருமானார் செய்து வந்தார்கள். இந்த துஆ என்பது பெருமானார் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுத் தருவதற்காகவே செய்ததுதான். என்று சொன்னால், நபிமார்கள் எல்லா வகையான பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அதனால் இழிவை ஏற்படுத்துகின்ற எந்த பாவத்தையும் எந்த விவாதம் செய்ய மாட்டார். அப்படிதான் இந்த துஆவை பெருமானார் செய்ய என்ன காரணம்? இந்த உம்மத்துக்கு பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். ஏனென்று சொன்னால், பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு நல்லவராகவே இருக்கின்றார், நல்ல நிலைமையில இருக்கின்றார், அவருடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற ஒரு தவறு அவருடைய எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறது. அவருடைய எல்லா வகையான நற்பெயர்களையும் கண்ணியங்களையும் சீர்குலைத்து விடும். நல்லா பாதுகாக்கணும், அவர் நல்லா இருக்காரு, அவருடைய வாழ்க்கையில ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது.
அந்த தவறு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அவருடைய ஏற்பட்ட அனைத்து வகையான கண்ணியங்களும் சீர்குலைக்கு போகும். மக்கள் அதைத்தான் பேசுவார்கள். பொதுவாகவே ஒருவர் இப்படி எதிர்த்திருந்தார், அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் மத்தியில வித்தியாசம் என்னன்னா, மனிதன் வந்து 1000 தவறுகள் செய்திருந்தாலும் கூட அவன் ஒரு நன்மையை செய்திருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நன்மையை பற்றித்தான் மக்கள் மலக்கிடத்திலே பெருமையாக பேசுவார். அவ பாவம் செய்யற நேரத்துல கூட அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு வந்து மலக்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பாவம் செய்யற இந்த மாதிரி பாவம் செய்யற சொல்லவே மாட்டான். அது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் மறைத்தே வைத்திருப்பான், பாதுகாத்து கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு நன்மையை அவன் செய்து விட்டால் மலக்களை தான் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு சொல்லுவான். பார்த்தீர்கள் அடியார்களை பார்த்தீர்களா, இவர்களை படைக்க வேணாம் நீங்க சொன்னீங்களே, இந்த பார்த்தீங்கன்னா இபாதத் செய்கிறார் என்பதாக அந்த இபாதத்தை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவிலே மலக்குகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கின்றான். ஏன்னா இந்த மனிதனை படைக்க வேணாம் அல்லாஹ் சொன்னாங்க. இந்த பூமியிலே ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன்னு சொல்லுற நேரத்தில் அவ்வளவுதான் சொல்லுவான், பாவங்களை செய்கின்ற ரத்தங்களை ஓட்டுகிற மனிதனை படைக்க போகிறான். அவதான் ஆட்சியை தெரிவித்தார், படைத்தார். அவன் மனிதனை பொறுத்தவரை அவன் 1000 தவறுகள் செய்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்யறது மலக்கிடத்திலே சொல்வது இல்லை. ஆனால் ஒரு நன்மையை அவன் செய்து விட்டால் அல்லாஹ் தஆலா மலக்குகளை அழைத்து செய்வான், பெருமையாக பேசுவான். ஆனால் மனிதனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவன் 1000 நன்மைகள் செய்தாலும் கூட அதை பத்தி பேச மாட்டான், அதை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். அவன் கண்டுக்கான மாதிரி போவான். அப்படியே தெரிந்தாரு கூட சரி செஞ்சுட்டு போறா, இப்ப என்ன இருக்கு அப்படி முடியும் இது செய்யறாரு என்ன இருப்பான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னா, கூடி கூடி உட்கார்ந்து பேசுவான். அப்ப அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே வித்தியாசத்தை ஒரு அறிஞரிப்படி எழுதுகிறார். என்னன்னா, மனிதனை பொறுத்தவரை அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் ஏற்பட்டு விட்டால், ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால், அவனுக்கு அந்த உலகத்தில் இத்தனை 1000 நன்மைகள் செய்தாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிடுவார். இதை மட்டும்தான் பேசிக்கொண்டே இருப்பார். இது ஒரு செய்தி. இன்னொரு விஷயம் என்னவென்றால், பேசுவார் என்பது ஒரு செய்தி. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய மனநிலை அல்லாஹ் எப்படி வச்சிருக்காண்டா, அவன் என்னதான் நன்மை செஞ்சாலும் கூட அவனை பார்த்த உடனே இந்த நன்மை வருதோ இல்லையோ, அதை ஒரு பாவம் செய்தத ஒரு தவறு செய்ததை மட்டும் இவருக்கு தெரிஞ்சிச்சு வைங்க, பார்த்த உடனே எப்படியா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை யதார்த்தமாக ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிந்தனை ஏற்படுகிறது என்பதற்காகத்தான் வஹ்ஷியை வரல என்ன பெருமானார் சொல்வார். வஹ்ஷி யாரு? ஒரு போர்க்களத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு கொலை செய்தவர். ஹம்சாவை கொலை எதிரிப்படையில வருகிறார், ஒருவருமாக கொலை செய்கிறார். ஹிந்தா என்ற பெண்ணுக்காக சொன்னார், என்னுடைய தந்தையை வந்து செஞ்சாரு, அவர் வந்து பதில் பொருட்களை கொலை செஞ்சிருந்தாரு, ஆனால் நீங்க பலிக்கு பாதி வாங்க வேண்டும், அவருடைய நெஞ்ச பிளது ஈரலை எடுத்து வர வேண்டும், உனக்கு பொற்காசின்பாக அவர் சொல்வார். அந்த ஹிந்தா சொல்வார். ஹிந்தா யாரு? அபூ சுஃபியானுடைய மனைவி. என்ன செய்யறார்? ஒரு வீரர் அந்த நேரத்தில் போர் செய்கிறார், ஹம்சாவை குறை செய்கிறார், அவருடைய நெஞ்ச பிளந்து ஈரலை கொண்டு போய் கொடுத்தாரு, காசு வராது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வக்காத்துக்கு பிறகு ஒரு ஈமானை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாத்துக்கு வருகிறார். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு பெருமானார் சாசத்திலே வாழ்க்கையில ஒரே ஒரு ஆளை பார்த்தா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, வஹ்ஷி என் முன்னாள் நீங்க வராதீங்களா, என் கண்ணிலே நீங்க படாதீங்க பார்க்க சொன்னார். என் கண்ணிலே நீங்க படாதீங்க, நீங்கள் பின்னால் வந்து ஏதாவது ஒரு தூணுக்கு பின்னாடி தொழுது விட்டு சென்று விடுங்க, என் முகத்திலே நீங்க முடிக்க கூடாதுன்னா பெருமானார் சொல்வார். சொல்லிவிட்ட காரணத்தை பெருமானார் சொல்வார்கள், வஹ்ஷி நான் ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைய காணுகிற நேரத்திலே என்னுடைய பெரிய தந்தையான ஹம்சாவை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அந்த காட்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. உங்களை பார்த்தாலே எனக்கு அது ஞாபகம் வருகிறது. இரண்டாவதாக என்ன சொல்வாங்க அப்படின்னா, இப்படிப்பட்டவனா என்பதாக நான் நினைக்கிற நேரத்திலே என்னுடைய உள்ளத்திலே அந்த தவறான எண்ணம் இயற்கையாக ஏற்படுகிறது. அந்த எண்ணத்தோடு நான் உபதேசம் செய்கிற நேரத்திலே அந்த உபதேசம் உனக்கு பலன் வைக்காது. 2 விஷயத்தை பெருமானா சொல்றான். உன்னை பார்க்கிற நேரத்திலே வேதனை ஏற்படுகிறது. இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தீய எண்ணத்தோடு உபதேசம் செய்கிற நேரத்திலே மக்களுக்கு இந்த பயனும் ஏற்படாது. அதை அது சொல்வார் அப்படின்னா, மக்கள் எப்படித்தான் இருந்தாலும் கூட மக்கள் மீது நல்ல எண்ணத்தோட உபதேசம், நம்ம உபதேசம் தெரிந்தவா போறாங்க ஒருபோது வைக்காது. நீ ஒரு தீய எண்ணத்தோடு உபதேசம் செய்தால் அந்த உபதேசம் பதவிக்காரர்களுடைய ஆசிரியர் இந்த பயான சொல்லிட்டு இந்த சொல்வார். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, பொதுவாகவே மனிதனுடைய மனநிலை என்னன்னா,
ஒரு பாவம் அவன் செய்து விட்டால், அவன் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் கூட அந்த பாவத்தை பற்றி மட்டுமே மக்களே செய்வார்கள், பேசிக்கொண்டே இருப்பார், காலம் பூரா அதே பேசிக்கொண்டு இருப்பார். ஒன்று. இரண்டாவதாக பேசுவது மட்டுமல்ல, சிலர் பேசவே மாட்டார் கூட, அவர் பார்த்தோடு என்ன வரும், அவருடைய குற்றங்கள் தான் நினைவுக்கு வரும், அந்த இழிவான குற்றங்கள் தான் நினைவுக்கு வரும். இதனால் பெருமானா புவா செய்துறான், அல்லாஹ் யாவது இருக்கக்கூடிய அமரிய குசீரி, அல்லாஹ் என்னை இழிவுபடுத்துகின்ற, இழிவாக பேசுகின்ற, இழிவாக நினைக்கின்ற எல்லா வகையான பாவங்களை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்பதாக உண்டு. இரண்டாவதாக பெருமானா சொல்றாங்க, வாவுதிரிக்க மின் சாஹிபின் இவ்வுதீனி, எனக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்ற எல்லா வகையான நண்பர்களை விட்டு என்னை பாதுகாப்பாயா. நண்பர்கள் எப்படி இருக்கணும், நண்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒழுங்கு நாம் நல்லதை செய்கிற நேரத்தில் உற்சாகப்படுத்தும், நாம் தவறுகள் செய்கிற நேரத்தில் சுட்டி காட்டக்கூடியவராக வாஸ்தவம் தான், இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனா அதே நேரத்தில் நமக்கு துன்பத்தை தருகிறேன்னு சொன்னா நமக்கு என்ன செய்யறது, நமக்கு மன ரீதியாக பொருள் ரீதியாக துன்பத்தை தரக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சில பேர் நம்ம பழகிட்டு அடிக்கடி வந்து செய்யற, ஏதாவது உதவியை கேட்கறது, கடன் கேட்கறது, சில துன்பங்களை கொடுக்கறது, அப்படி ஒரு சில பேர் ஏற்படும். நம்முடைய பைனான்ஸ் என்ன தெரிச்சுன்னா சில நேரத்தில் உதவி செய்வாரு, கடன் கேட்பாரு, நம்ம கொடுத்தோம்னா அந்த காசு வராது. இது மாதிரியான சில சிரமங்கள் ஏற்படும். சில நேரத்தில் நமக்கு மன ரீதியான உடல் ரீதியான சிரமங்கள் கூட அவரின் மூலமாக ஏற்பட்டு போகும். நேற்று பயான் உங்களுக்கு சொல்லவே இல்லையா, கந்திஸ்தியை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன செய்யறாங்க அப்படின்னா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்க அறிவிக்கிறாங்க, நசஈ ஷரீஃபிலே வருகிறது. இது மாதிரியான பல்வேறு இடங்களில் வருகிறது. நேற்று பயானுக்கு போடும்போது அதை வரலாறு ஒரு கடி நான் வந்து குரூப்ல நான் போடுறேன். அப்ப என்ன அப்படின்னா, அதற்கு அந்த கண் திருஷ்டியை ஏற்படுத்தியது யார் அப்படின்னா வேறொரு கிடையாது. அது பெருமானாரோடு ஒரு பயணத்தில் இருக்காங்க, பெருமானாரோடு ஒரு பயணத்தில் இருக்காங்க. அவருடைய பேர் பாதிக்கப்பட்டவருடைய பேர் சஹல். சஹல் அப்ப என்ன செய்யறாங்க, பயணத்துல வந்து தங்கி இருக்கா, பயணத்துல எல்லாரும் கூறார் அடிச்சு பல இடத்துல தங்கி இருக்காங்க. அதுலதான் ஒரு இடத்துக்கு தங்கி இருக்க, சஹல் தங்கி இருக்க. அதை தங்கி இருந்த இடத்துல அவர் குளிக்கும் போதுதான் அந்த வழியாக சென்ற ஆமிர் பின் ரபியா, அவர் பேர் ஆமிர், அவர்தான் பார்த்தார். பார்த்த உடனே என்ன செய்ய, அழகா இருக்காரு அப்படின்னு பார்த்த உடனே அவர் மயக்கப்பட்டு விழுந்துட்டார். சரி இதை போயிட்டாங்களா, இவர் மயக்கப்பட்டு விழுந்தவன பக்கத்துல சஹாபாக்கள் செய்யறாங்க, அவர் பெருமானாருக்கு போய் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரே அவர் மயக்கப்பட்டு விழுந்துட்டார் என்பார், மயக்கப்பட்டு விழுந்துட்டாருன்னா. அப்ப பெருமானார் கேட்கிறாங்க, நீங்க யாரையும் சந்தேகப்படுத்துறீர்கள், என்ன காரணம் நினைக்கிறீர்களா, குடிச்சிருக்கோ திடீர்னு ஒன்றால ஏன் ஏதாவது இருக்கிறீங்களா என்பா. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அந்த வழியில ஆமீர் தான் போனார் என்பதா. அப்ப ஆமீருக்கு போய் கேட்பாங்க, நீ வந்து ஏதாவது பார்க்கும்போது ஏதாவது நினைத்தாய், அவர் சொல் பார்த்தேன், நல்ல கட்டுமஸ்தான உடலா இருந்தாரு, நல்ல உடலுடையவா இருந்தார், அதனால நான் பார்த்தேன், பார்த்து ஆச்சரியப்பட்டேன், அழகா இருக்காருமாக நான் சொன்னேன் பாக. அப்பதான் பெருமானார் சொல்லுவாங்க, நீ அவரை கொலை செய்து விட்டாய். அந்த நேரத்தில் என்ன செய்ய, மாஸ்டரா சொல்லி இருக்க கூடாதா, புரதீஸ்ல பாரக்கலாயமாக சொல்லி இருக்க கூடாது, சொல்லிட்டாக அவரை உபத் செய்ய வைத்தாவா, இன்னும் வேலை கூடுதல் செய்தியாக எழுதுகிறாருமே அப்படின்னா, அவருடைய ஆடையை கலைந்து அழைத்து செஞ்சாங்க, அதை தண்ணீரிலே முக்கிய செய்யறாங்க, அந்த தண்ணீரை அவருடைய உடலின் மீது ஊத்துமாறு பெருமானார் சொன்னார்கள். கூட்டிய போது சரியாகிவிட்டார் என்பது ஒன்று. சரியா என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த சகனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாரு வேற ஒரு ஆள் கிடையாது. அதனால பயணம் செய்த ரபியா தான் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிற நேரத்தில் ஏற்படுது. இது மாதிரி உலகத்துல நம்முடைய அதாவது நமக்கு துன்பங்கள் ஏற்படுவது யாரு மூலமாக ஏற்படுதா, யாரு நம்ம கூடவே இருக்கிறாங்களோ அவங்களால துன்பம் ஏற்படும். அது நம்ம நட்புவாக இருக்கலாம், நெருங்கிய உறவாக இருக்கலாம், அதன் மூலமாகத்தான் நமக்கு சிரமங்கள் என்பது ஏற்படுகிறது. சரியா, அவருடைய நடத்தைகள் நம்மளுடைய மனதை புண்படுத்துமாறே நடந்து கொள்கிற நேரத்திலே இடத்திலே கஷ்டம் நம்ம யதார்த்தமான சொல்லியிருப்போம், சில செய்திகளை சொல்லியிருப்போம், அனுபவத்தை நிறைய பார்த்திருக்கோம், சில நேரத்தில் அனுபவம் சொல்லியிருப்போம். சொன்னா அப்படி இடம் பொருளாதார கடந்து ஒரு பக்கம் நம்ம தேவை செய்தியை போய் வெளியில போய் பேசுவாங்க, நம்ம ஏதோ ஒரு ஆயுதத்துல ஏதாவது குட்டி துவச்சிருப்போம், அதுக்காக யாரையும் பேசுறதே கிடையாது. ஏதாவது ஆயுதத்துல ஏதாவது சொல்லியிருப்போம், அதை போய் வெளியே போய் சொல்லி விட்டு கடைசியில் வந்து இப்படி ஆமலா அப்படி ஆமலா. இந்த எழுத்து அப்படின்னா நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் அதிகமாக நாம் யாரோடு நெருக்கமாக இருக்கிறோமோ அவர்களோட துன்பங்கள் ஏற்படுகிறது. அதனால அதிகம் சொல்றாங்க, சிறுக்கா சீருக்க உன் ரகசியம் உன்னுடைய கைதி, அது நீ உன்னிடத்துல இருக்கும் வரைக்கும், நீ அடுத்த இடத்துல சொன்னா நீ அவனுக்கு கைதின்னு சொல்லுவாங்க. சரியா, என்ன அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் மூலமாக துயரங்களை ஏற்பட போய்விட்டோம், நோக்கு துயரத்தை தருகிற வெம்பரை விட்டு பெருமான பாதுகாப்பு செய்யறாங்க. மூணாவது சீரியாக சொல்றாங்க, மின்கொல்லி அமளி யாரெல்லாம் உன்னுடைய வணக்கத்தை விட்டும் என்னை திசை திருப்புகின்ற ஆசைகளை விட்டும் என்னை பாதுகாப்பையா. மனுஷருக்கு ஆசை இருக்கலாம், ஆசை உள்ளவன் தான் மனுஷன், சகவத்துங்கிற ஆசை உள்ளவன் தான் மனுஷன். அதாவது ஆசை இல்லாதவர மலக்கு, ஆசை மட்டுமே இருக்கக்கூடியவங்க உயிரினங்கள் ஹைவான் சொல்லுவாங்க, மற்ற விலங்குகள். ஆசையும் அவனுக்கு இருக்க அறிவு,
இது ரெண்டும் உள்ளதான் மனுஷன். அதனால மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆசை ஹலாலாக இருக்க வேண்டும். அந்த ஆசை அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டும் திசை திருப்பக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆசை இருக்கணும். அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்லுவான், செல்வத்தை அதிகமாக்க வேண்டும் என்ற ஆசை உங்களை அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டும் பாராமுகமாக்கி விட்டது, திசை திருப்பி விட்டது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், செல்வத்தை சேர்க்காதுன்னு சொல்லல, செல்வத்தை சேர்க்கலாம். நல்ல சதானவ சொல்லுறாங்க, 4 தொழில் செஞ்சு 5வது தொழில் செய்ய முடியுது, செய்யலாம், தப்பு இல்லை. மனிதனுக்கு தான் போறான், ஒரு மாதிரி இது வேற செய்யறது, இப்படி சம்பாதிக்கிறான் அப்படி அவன் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சு போடுவான், பணத்துல இருக்கு, அவருக்கு சம்பாதிப்பதற்கு சக்தி இருக்கு, திறமை இருக்கு, சம்பாதிச்சுட்டு போறான், உனக்கு என்ன இருக்கு, இதை வாழவும் மாட்டான், வாழ விடவும் மாட்டான். ஆனா அதே நேரத்தில் நிறைய சம்பாதிக்கிற மார்க்க தடை செய்யல. அது ஹலாலாகிற பேரு என்பது மட்டுமல்ல, இபாதத்தை புறக்கணிக்க கூடியதாக இருக்கக்கூடாது. அவரை சேர கடை 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 கருவி வியாபாரம் சொல்லிட்டு செய்யக்கூடாது. அல்லாஹ் நடந்து விடக்கூடாது. அல்லாஹ் துணைக்கு அம்மாவுக்கு அவ்வளவு வந்துக்கிறீங்களா உடைய பொருட்செலவு கொள்ளை செலவு அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உடைய எடுக்க வேணாம் அல்லாஹ் சொல்லுவான். சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல, குழந்தை பேர வேணாம்ங்கிற சொல்ல, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் தொழுகை விட்டு உடைய தடுத்து விட கூறுகிறான். அவன் 4வது செய்தியாக உங்களை சொன்னேன், அதாவது என்னை மறக்க வைக்கின்ற வருவை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. 5வதாக பெருமானா சொல்லுவாங்க, என்னை வரமும் மீற வைக்க செல்வத்தை விட்டு பாதுகாப்பா என்பார் பெருமானா சொல்லுவாங்க. அந்த அதிசயத்தை உங்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்க என்ற கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹு வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.